இந்த மாதிரியான ஒரு T20 போட்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையிலான T20 உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா இவர் அணிகளும் மோதிய போட்டி பார்த்தீங்கன்னா 2வது சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. 2வது சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெற்றது. கடைசி வரைக்கும் போராடி ஆப்கானிஸ்தான் அணி தோல்வி தான் அடைஞ்சாங்க. இந்த போட்டிக்கு பிறகு ஒரு சில கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அவங்க கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. வாங்க யார் என்ன சொன்னாங்க சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், அதாவது அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 சூப்பர் ஓவர்கள் சலிப்பை நீக்கியது, இறுதி வரை போராடிய போட்டி இது, சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு வாழ்த்துக்கள். அதாவது இருப்பினும் அழுத்தமான சூழ்நிலையில் வெற்றி பெற நிதானம் தேவை, ஆப்கானிஸ்தான் அணியிடம் அபாயகரமான திறமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து ராபின் உத்தப்பா, முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த T20 உலகக்கோப்பை போட்டிகளில் வெறித்தனமான ஒன்று இது. ஆப்கானிஸ்தான் அணியின் குர்பாஸ் கடைசி வரைக்கும் போராடினார், அவருக்காக நான் வருந்துறேன். சவுத் ஆஃப்ரிக்கா அணி நெருக்கடியான சூழ்நிலையும் மன உறுதியை காட்டினாங்க, பார்க்க அருமையாக இருந்தது, இது ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடைபெற்று இருக்கும்போது கமெண்ட்ரி செஞ்சிருந்த முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா வீரர் டேல்ஸ்டைன் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது நம்ப முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாஃப் டு பிளேசி பார்த்தீங்கன்னா என்ன இது ஒரு ஆட்டம் பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தப்ரேஷ் ஷம்சி, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா அணியினுடைய வீரர், அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரசிகராக இதுவரை நான் பார்த்த போட்டிகளில் இது சிறப்பான ஒன்றாக இருந்தது, கடைசி 1 மணி நேரமாக என்னுடைய ஹார்ட் வந்து திக் என்று தான் துடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை பதிவிட்டிருந்தது. இந்த மாதிரியான எல்லாருமே வந்து அவங்க கருத்தை பதிவிட்டிருந்தாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த போட்டி நீங்கள் பார்க்கலன்னா கன்ஃபார்ம் நீங்கள் போய் இந்த மேட்சை பாருங்கள். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.